அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, அந்த ஒரு மிரர் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாம் சமாளித்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தாமு கிட்ட அந்த ஒரு மிரர் போயிடுச்சு. இப்போ அங்கே தான் எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இப்போது நம்ம ஹீரோவும் துவாமுவும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறான்ப்பா. ஏன்னா காட் கிங் ஆகிட்டான் இல்லையா. சொன்னதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஒரு மிரருக்குள்ளே இவன் 2 வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்தானா. அதாவது ஒரு லைஃப்பில் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணு இவன் கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேருமே ஒன்றா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இன்னொரு லைஃப்பில் யார் நீ தூரமாக போ, நீனா உன்னை ரொம்ப ஓவராக நினச்சிக்கிட்டியா, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படிங்கிற மாதிரி 2வது லைஃப். இவனுக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி வந்து 2 லைஃப்பை மாறி மாறி வாழும்பொழுது இவனுக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த இமோஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சும்மா ஒரு இல்யூஷன் தான், இது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்தலுக்கு வந்திருக்கான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா பல பில்லியன் இயர்ஸாக இந்த ஹெவன்லி டேட்டியாகவே இருந்திருக்கான்ப்பா. அவனால் அடுத்த லெவலுக்கு போகவே முடியல. இந்த இமோஷன்ஸ் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. அதனால தான் காட் கிங் ஆகிட்டான். இப்போ அவன் காட் கிங் ஆனதுனால இவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து செலெக்ஷன் வந்து விலகிக்கிறேன், இந்த ஒரு மிரரை நீயே வச்சுக்கோ, நான் பார்த்ததில் அவளை வந்து உண்மையாக லவ் பண்ணுறது நீ மட்டும்தான், அவளுக்காக நீ என்ன வேணா பண்ணலான் இருக்க, ஸோ இந்த மிரர் உனக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு போகிறான். இவன் என்ன சொல்கிறான், நம்ம ஹீரோ உனக்கு ஃப்யூச்சரில் என்ன ஹெல்ப் வேணாலும் சரி நான் வந்து உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அதான் துவாமு என்ன சொல்கிறான், நீ ஒரு வெப்பன் ஃபோர்ஜிங் கிராண்ட் மாஸ்டர், உன்கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இப்போ இன்னொரு பக்கம் இந்த தண்டர் எம்பரர் இருக்காரு பாருங்க, அவர் வந்து ஜோஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த ஒரு மிரர் இப்போ இவன் கைக்கு போயிடுச்சு, நம்ம ஹீரோ கைக்கு. கண்டிப்பாக வந்து அவன் செகண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறத ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, ஒரு க்ரௌன் ஒன்று சொல்கிறாரு, அந்த க்ரௌனை நீ வந்து ரெடி பண்ணுற வழியே பாரு. ஆல்ரெடி சொல்லிட்டார் போல தெரியுது, இவன் அந்த மெட்டீரியல்ஸ்க்காக அழிஞ்சிட்டு இருக்கான் போல. ஸோ அந்த ஒரு க்ரௌனை நீ சீக்கிரம் ரெடி பண்ணு, மீதி நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னத்தை கேம் ப்ளே பண்ண போகிறான்னு தெரில. இவனுமே என்ன யோசிக்கிறான், இப்போ துவாமு வந்து விலகிட்டான். அப்போ அங்கே இருக்கவங்கள போட்டி போகிறதுக்கு தகுதியானவங்க யாருமே கிடையாது. பிரச்சனை யார் அப்படின்னா நம்ம சின்னியூ மட்டும்தான். இவனை எப்படியாவது முடிச்சு விட்டணும்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ அவன் கிஃப்ட் ரெடி பண்ணோம்ல, ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஃபோர்ஜிங் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறான்ப்பா. ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் போல தெரியுது. அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவன் ஃபோர்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய மாளிகை அப்படிங்கிறத கட்டி முடிக்கிறான். அதாவது 10 வருஷம் கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே மாளிகை அப்படிங்கிறத கட்டி முடிச்சுட்டான் அவன். அதுக்கப்புறமா 2 பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, உங்கள் 2 பேருக்கு கூட நான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். என்னடா கிஃப்ட் அப்படின்னு கேட்கும்போது, வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இவங்க 2 பேருக்குமே 2 சோல் ட்ரெஷர் அப்படிங்கிறத இவன் ரெடி பண்ணியிருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி முடிச்சிச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சோல் ட்ரெஷராக இருக்கும் அப்படிங்கிறான். இவனுங்க அந்த ஒரு வெப்பனை எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறானுங்க. ஏன்னா கையில் ஒரு வெப்பன் கிடைச்சா சும்மா இருப்போமா, அதுவும் சண்டை போடுறவங்களுக்கு வெப்பன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். அதான் சின்ன என்ன சொல்கிறான், அது இன்னமும் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும், அதுக்கு டைம் இருக்குது, அது அப்சர்வ் பண்ணட்டும். அதே சமயத்தில் இன்னும் அந்த 10 வருஷம் டைம் முடியல, நம்மளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த செலெக்ஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல. அது பத்தாதுக்கு துவாமு விலகி போயிட்டான். மற்றவனுங்க என்ன கேம் ப்ளே பண்ணுவானுங்க அப்படிங்கிறது தெரியாது. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அப்போ தானே அவனுங்கிட்ட சண்டை போட முடியும். வாடா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறானுங்க. இப்போ இந்த செகண்ட் ரவுண்டுக்கான செலெக்ஷன் டே அப்படிங்கிறது வருதுங்க. எல்லாருமே கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய அந்த ஒரு நேரம். எம்பரர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி, சின்சியாரிட்டி இந்த 2யுமே காட்டணும். அந்த டைமில் ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் லைட் பாலாம். இது என்ன பண்ணோம், நைட்டில் பிரைட்டான ஒரு லைட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுமா. இதை வச்சு என்னத்தை பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறான். இப்போது காட் கிங் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் பேர்ட் அப்படிங்கிறத காட்டுறான். இவன் என்ன சொல்கிறான், டிவைன் ரெல்ம் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு ரேரான பேர்ட்ஸை நான் பிடிச்சி இதை உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறான். இதோட யூசேஜ் என்ன தெரியல. இப்போ அடுத்தது ஜோஷியன். இவனை கூப்பிட்ட உடனே இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் க்ரௌன் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறான். இவன் என்ன சொல்கிறான், இதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூனிவர்ஸ் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு பல விதமான ரேரான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதை செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஸ்டோன் இருக்குல்ல, அது ஒன்றுமே வந்து சோல் ட்ரெஷர் அப்படிங்கிறான். ஸோ இவன் என்ன சொல்கிறான், அந்த மேரேஜ் டே வரும்பொழுது இதை வந்து நானே அவளுக்கு போட்டு விடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறான். இதுக்கு மட்டும் அந்த பொண்ணோட அம்மாக்காரி அடடா எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படிங்கிறா. அந்த பக்கி ஏதோ பிளான் பண்ணுது பின்னாடி. இப்போ அடுத்து இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் மாதிரி எடுத்து காட்டுறான். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் ஒரு கிஃப்ட்டை காட்டுறாங்க. இருந்தாலுமே இப்போ இந்த க்ரௌன் அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாமே இவங்களுக்கு இம்ப்ரெசிவாக படவே இல்லை. கடைசியாக வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நீ என்னப்பா கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்க அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி நான் ஒரு மாளிகையே ரெடி பண்ணியிருக்கேன், அதை எப்படி நான் இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறேன், நம்ம அது மூலமாக போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி வாங்கடா அனைவரும் போவோம்னு சொல்லிட்டு மொத்த காட் கிங்கும் கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது.
என்னடா இது பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆடி போயிட்டாங்க. சரிப்பா நீ தான் இந்த இடத்தோட ஓனரு, எங்களுக்கு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டு அப்படின்ன உடனே அவன் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். போகும்போதே ஃபஸ்ட்டு ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டனே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அடடா எவ்வளோ அமைதியாக நல்ல அருமையாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அங்கே இருக்க ஒரு காட் கிங்க்கு இது ஆக்சுவலாக பிடிக்கல. ஏன்னா ரொம்ப கிராண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு வராங்க. அதாவது அந்த இடத்துல அவன் ஒரு சோல் ட்ரெஷர் அப்படிங்கிறத வச்சுருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெப்பனு. ஆனால் அந்த இடத்துல சும்மா டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கான் அவன். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க வாயை பொழந்துட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே போன உடனே நான் சொன்னேன் இல்லையா ஒரு காட் கிங் இருக்காங்கன்னு, அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது, இது என்னோட டேஸ்ட்டுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த டீமன் காட் கிங் என்ன சொல்கிறாங்க, அட போமா நீ வேற, ஒரு மனுஷன் வாழ்க்கையை வாழ்ந்தால் இப்படி தாம்மா வாழணும், சே என்னால் இங்கே வாழ முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பத்தாததுக்கு அந்த ஒரு மிரர் இருக்குது பாருங்க, அது எவ்வளோ ஒரு வேல்யூபிளான ட்ரெஷரு. அதை கொண்டு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மிரர் மாதிரி வச்சுருக்காங்க அவன். அதான் இவங்க கேட்குறாங்க, டேய் அது எவ்வளோ ரேரான ட்ரெஷரு, என்னடா இப்படி தொங்க விட்ருக்க அப்படின்னு கேட்டால், என் ஒய்ஃப்க்கு நான் வந்து இந்த உலகத்தில் பெஸ்ட்டானதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க அப்படிங்கிறாங்க. இப்போது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சில காட் கிங் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சுருக்கானே, இவன் தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்குலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் இப்போ இவன் பின்னாடி ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ எல்லாருமே திரும்ப போயாச்சுப்பா. இப்போ யார் வின்னர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்கிறாரு, காட் கிங்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து ஓட் பண்ணுங்கள், யாருக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ஓட் பண்ணுங்கள், அதை பேஸ் பண்ணி யார் வின்னருங்கிறத நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஓட் பண்ண ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அம்மாகாரி வந்து பேசுகிறா. அவன் என்ன சொல்கிறா, நான் ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறா. அதாவது நம்ம பார்த்துட்டு வந்த மாளிகை வந்து என்னதான் நல்லா இருந்தால் கூட அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இவன் வந்து இவனோட ஃபோர்ஜிங் ஸ்கில்ஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ கிராண்டாக அதை உருவாக்கி வச்சிருக்கான். இவன் வந்து சீன் போடுறான்ற மாதிரி சொல்லிட்டாப்பா. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க, இவனோட அந்த க்ரௌன் இருக்குல்ல அதுதான் வந்து ஒரிஜினாலிட்டியோடு இருக்கான். பாருங்க அவன் என்ன கேம் ப்ளே பண்ணுறா. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டிங் அப்படிங்கிறத போடணுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அங்கிள் நான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு மாளிகை அப்படிங்கிறத உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவை, அதுக்கு எவ்வளோ ஒரு சின்சியாரிட்டி தேவை அப்படிங்கிறது தெரியுமா. நான் வந்து சின்னியுக்கு ஓட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஓட்டை நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டாரு. அடுத்து அசுரா காட் கிங் அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோக்கு தான் ஓட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த 2 காட் கிங் என்ன பண்ணுறாங்கன்னா ஜோஷனுக்கு ஓட் அப்படிங்கிறத போடுறாங்க. இப்போ அந்த டீமன் காட் கிங் என்ன சொல்கிறாங்க, ஏண்டா அவ்வளோ பெரிய மாளிகை அவ்வளோ வெப்பன்ஸை பார்த்து கூட உங்களுக்குலாம் மனசு இறங்கி வரலையா, ஏன் ஓட்டு சின்னியுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்னியுக்கு ஓட் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்து ஒரு காட் கிங் என்ன பண்ணுறாங்க, ஜோஷனுக்கு தான் ஓட் பண்ணுறாங்கப்பா. இப்போ 3 ஓட்டு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து ஒரு காட் கிங் ஏஞ்சிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, என் பையன் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு அந்த ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கான், ஸோ அவனை நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு நான் ஓட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. நியாயமான விஷயம். அடுத்து நம்ம எம்பரர் ஓட் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவரோட ஓட்டு யாருக்கு, நம்ம ஹீரோக்கு தான், பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஷியனோட அப்பன் கண்டிப்பாக அவன் பையனுக்கு தான் ஓட்டிங் அப்படிங்கிறத பண்ணுவான். அடுத்து பொண்ணோடைய அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாளிகை அப்படிங்கிறத பார்க்கும்போது என் பொண்ணுக்காகவே கட்டின மாதிரி இருக்கு, ஸோ நான் வந்து சின்னியுக்கு ஓட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஓட் பண்ணிட்டாருப்பா. இப்போ அடுத்து ஒருத்தன் ஓட் பண்ணணும். இவனை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மண்டையை கழுவி வச்சிருக்காங்க. பொண்ணோட அம்மா வந்து எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுட்டா. அவன் என்ன சொல்லியிருக்கா, இந்த ஜோஷியன் இருக்கான்ல அவனை மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அத்தாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும்ல, அதுக்காக இவங்க அம்மா இப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கா. அவனுமே என்ன பண்றான்னா ஜோஷனுக்கு தான் வந்து ஓட் அப்படிங்கிறத பண்றான்ப்பா. இப்போ அடுத்து ஒரு காட் கிங் இவர் வந்து ஓட் பண்ணணும். இவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா மண்டையை கழுவி வச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ மட்டும் எனக்கு ஃபேவரபுளாக ஓட் பண்ணா உனக்கான ட்ரெஷர் உன்னை வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் மனுஷன் என்ன சொல்றாரு, தன்னோட பையனுக்கே நான் ஓட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கே ஓட் அப்படிங்கிறத போட்டார். கடைசியாக ஒரு காட் கிங் தான் இருக்கார். இந்த மனுஷன் அந்த ஒரு மாளிகையை பார்க்கும்போதே முடிவு பண்ணி வச்சிருந்தான், என்னன்னா நம்ம ஹீரோக்கு தான் அந்த பொசிஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருந்தான். ஆனால் பயப்புள்ள ஓட்டை மாற்றி போட்டுடுச்சுப்பா. இப்போ பொண்ணோட அப்பாக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தாங்கலை. மனுஷன் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அதான் அந்த அம்மாக்காரி சொல்கிறா, எங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழியே இல்லாமல் ஜோஷன் தான் வின் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் தாங்கலை. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியுது இங்கே ரொம்ப பெரிய கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது. அவன் ஓப்பனாகவே கேட்டான், இந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணீங்க இல்லையா, கரெக்டாக நேர்மையாக தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அந்த ஜோஷியனோட அப்பனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இருந்தாலும் நம்ம ஹீரோ அடுத்த கேள்வி கேட்குறான், என்னன்னா இப்போ அடுத்த ரவுண்டில் நான் ஜெயிக்கிறேன் அப்படி இல்லைனா அவன் ஜெயிக்கிறான்னு வச்சுப்போம், யாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு கேட்குறான். அதாவது 2 ரவுண்டில் கண்டினியூஸாக யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போகிறான். ஜோஷன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல, நக்கலாக பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, தம்பி நீ வந்து எவ்வளோ வேணால் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோ, வெப்பன் ஃபோர்ஜிங் கிராண்ட் மாஸ்டராக கூட இருந்துக்கோ, ஆனால் இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இருக்கிற பவரே தனி தான். நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஃபாஸ்ட்டாக வேணால் மேலே வந்துட்டு இருக்கலாம், ஆனால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தால் தான்டா ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து நடந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.